அதிமுகவை குறிவைத்து அல்ல, அது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கொள்கையை கொண்டிருப்பதாக நீங்கள் வலியுறுத்துகின்ற மோடியை, ஒன்றிய அரசை எதிர்த்து 2 ஆண்டு காலம் உங்களுடைய முதலமைச்சர் செட் செய்திருக்கிற நேரேட்டிவ் அவர் ஆங்கிலம் சொன்னார். இந்த 2 ஆண்டு காலமும் ஒன்றிய அரசுடைய குறைகளை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணியதெல்லாம் நீங்கள் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை இவ்வளவு தூரம் நீங்கள் 2 ஆண்டு காலமாக பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே இந்த காரணங்களுக்காக மட்டுமல்ல, இன்னொன்று பிராடர் அலைன்ஸ், ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி. உங்கள் ஆட்சியை நன்றாக இருக்கும்போது எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு இவ்வளவு எண்ணிக்கையில சீட்டுகளை தர வேண்டிய அவசியம் இல்லை, தொகுதிகளை தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திறந்த மனதோடு, பரந்த மனதோடு உங்களுடைய முதலமைச்சர் தலைவரை செய்திருக்கிறார். இந்த 4-5 காரணங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை மீண்டும் வருவதை யாராலும் எங்களாலும் தவிர்க்க முடியாது. சொன்னது நான் அல்ல, சொன்னது பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் ஒருவர். பெயர் சொன்னா அவர் நீங்கிடுவாங்க. இப்ப அது அல்ல பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதில் எடப்பாடியே உறுதியாக இருக்கிறார், கவலைப்படாது. அதெல்லாம் பிரச்சனை. இப்ப எங்க பிரச்சனைனா, இந்த தேர்தலை எல்லோரும் என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கீங்கன்னா, இது பல்லாவரத்துக்கான தேர்தல், ஸ்ரீபெரும்புதூருக்கான தேர்தல், இந்த தேர்தல் திருப்பூர் தேர்தல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாடாளுமன்றத்தில் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இருந்தவன், 7 முறை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டு 6 முறை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருக்கிறவன், மத்திய அமைச்சராக 3 முறை இருந்தவன் என்கின்ற அந்த உரிமையோடு சொல்கிறேன், இந்த தேர்தலை நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கான தேர்தலாக மட்டும் வைக்கவில்லை, இது இந்தியாவுக்கான தேர்தலாகவும் வைத்திருக்கிறார். இந்த தேசம் எவ்வளவு பெரிய பாதையை கடந்து வந்திருக்கிறது. பீகாரை ஏறத்தாழ செரிமானம் செய்து விட்டார்கள், காஷ்மீரை தொடங்கி விட்டார்கள், ஒடிசாவில் அவர்கள்தான், ராஜஸ்தானில் அவர்கள்தான், மத்திய பிரதேசத்தில் அவர்கள்தான், உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள்தான். அரசியல் சட்டம் இருக்கிறதை தவிர அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சரத்துக்களையும் நீர்த்து போக செய்து கொண்டே வருகிறார்கள். எனவே இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இப்போது பெரிய ஆபத்தில் இல்லை, நமக்கு கிடைத்திருக்கிற தலைவர். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த அவையிலே பார்க்கிறேன், இந்த சிறிய அரங்கத்தில் பார்க்கிறேன், எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். மேடையில் இருக்கிற யார் எந்த ஜாதி, நீங்கள் எந்த மதம், எந்த ஊர், என்ன படிப்பு, யாருக்கு கார் இருக்கு, யார் ஏழை பணக்காரன், இதையெல்லாம் தாண்டி இந்த அரங்கத்திலே நாம் ஒற்றுமையாக 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால், இப்படி உட்கார வைத்தது